ஒரு கேள்வி ஒன்று வந்துவிட்டு அது ஒரு எம்சிக்கு கேள்வியை நான் ரீமேக் பண்ணியிருந்தேன். சரிதானே? எம்சிக்கில் வந்த ஒரு கேள்வி தான் அந்த கேள்வி. இப்போ நான் அதை எம்சிக்கில் அங்கே சொன்ன விடைகள் எல்லாத்தையும் இந்த கேள்வியாக மாற்றிருந்தேன். அதே ஒத்த ஒரு விஷயம்தான் 2017 எஸ்ஏ கேள்வியாக இருக்கு. சரியா? இப்போ இந்த மூன்று கலங்களையும் மின்வாய்களையும் வச்சுக்கொண்டு அங்கே எஸ்ஏ கேள்வியே போட்டிருக்கான். இது ஒரு எம்சிக்கு கேள்வி, ஒரு பாசிட்டிவ்லாம் இருக்கா. சரி, உங்களுடைய ஆன்சரை ஒரு செக் பண்ணி கொள்ளுங்க. எத்தனை புல்லுருவி செய்தோ தெரியா. சரி, 3 மின்வாய்கள் தரப்பட்டிருக்கு. ஒன்று வந்து 2.7 வோல்ட் அழுத்தத்தை உடையது. 1.7 வோல்ட் அழுத்தம். மற்றது 0.8 வோல்ட் அழுத்தம். இப்போ வெட்டது தெரியாத ஒரு ஜீவன் இருக்குன்னா அது நானா தான் இருப்பேன். சரி, 0.8 வோல்ட் அழுத்தம். மின்ரசாயன தொடர்ல இதை நான் ஒழுங்கமைச்சிருக்கேன். ஏன் தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்சதுல இருந்து தாழ்த்தல் அழுத்தம் கூடிய திசையில இந்த மின்வாய்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. இதுல முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, உருவாக்கக்கூடிய வித்தியாசமான மின்ரசாயன கலங்களின் எண்ணிக்கை என்று கேட்டிருக்கு. இதுல நாங்கள் உருவாக்கக்கூடிய வித்தியாசமான மின்ரசாயன கலங்கள் ஒன்று, இது 2. இந்த 2 மின்வாய்களையும் பயன்படுத்தி ஒரு கலத்தை உருவாக்கலாம். 2.7 வோல்ட்டுடைய மின்வாயையும் 1.7 வோல்ட்டுடைய மின்வாயையும் இணைச்சு ஒரு மின்ரசாயன கலத்தை உருவாக்கலாம். அதே மாதிரி இந்த 2 மின்வாய்களையும் பயன்படுத்தி இன்னொரு மின்ரசாயன கலத்தை உருவாக்கலாம். 1.7 வோல்ட் மின்வாயும் 0.08 வோல்ட்டையும் பயன்படுத்தி ஒரு மின்ரசாயன கலத்தை உருவாக்கலாம். அதே போல இந்த 2 மின்வாய்களையும் பயன்படுத்தி இந்த 2 மின்வாய்களையும் பயன்படுத்தி ஒரு மின்ரசாயன கலத்தை எங்களால உருவாக்க முடியும். ஆக 3 வகையான மின்ரசாயன கலங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். 3 வகையான மின்ரசாயன கலங்கள் இதுல உருவாக்கப்பட்டது. இதுல முதலாவது களத்துல களம் உண்டு. முதலாவது களத்துல களம் உண்டுல இது அனோட். அப்ப 2.7 வோல்ட்டுடைய மின்வாய் அனோடாகவும் 1.7 வோல்ட்டுடைய மின்வாய் கதோடாகவும் இருக்கு. இதுதான் மின்கலம். இதைத்தான் 2017 தூரம் சொல்லி கேட்டிருந்தோம். களம் 1. களம் 2ல களம் 2ல தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்சது இது 1.7 வோல்ட்டும் 0.8 வோல்ட். உங்களுக்கு தெரியும் களம் 2ல ஆர் அனோட் ஆர் கதோட். களம் 1ல இந்த மின்வாய் அனோட், ஏன் உச்சியேற்றப்படும். இது கதோட், தாழ்த்தல் நடம். களம் 2ல இது அனோட், இவரோட எப்படி தாழ்த்தல், இது அனோட், இது கதோட். படத்தை போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கேள்வி வரும். அப்ப களம் 3 இது. களம் 3ல களம் 3ல இது 2.7 வோல்ட், இது 0.8 வோல்ட். இது இங்க அனோட் தான், இது அனோட், இது கேதோட். இந்த 3 களத்திலையும் மின்வாய்களை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால்
இதுக்கு நாங்கள் ஒரு பேரை வச்சால் பேரின்படி கதைக்கலாம். இல்லைன்னா சய 2.7 வோல்ட்டுடைய மின்வாய் அமைக்கப்படக்கூடிய 3 மின்கலங்கள்லையும் 2 மின்கலங்கள்ல என்னவா தொழிற்படும்? அனோடாக தொழில் 0.8 வோல்ட்டுடைய மின்வாய் 2 மின்கலங்கள்ல கதோட்டாகத்தான் தொழிற்படுது. எல்லாருக்கும் கீழே இருக்கு. யாரோட இணைஞ்சாலும் குற்ற சாதியம். சரியான யாரோட போனாலும் குட்டிக்கொண்டே இருக்கு. குட்டு பண்ற ஜீவனா இருக்கு. சிலது அப்படி இல்லை. சந்தர்ப்பத்துக்கு கேட்ட தானும் குட்டு இந்த குற்றாலையும் வாங்கும். சிலது அப்படி இல்லை. சிலது தான் குட்டி போட்டு போயாம இருக்கு. மற்றவர்கிட்ட குட்டு வாங்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரியான கேட்டகரி எல்லாம் இருக்கு. யாரோட சேருதன்றதை பொறுத்து தான் இருக்கு. இப்ப யார் குட்ட போறான், யார் குட்டு வாங்க போறான். அப்ப இது பாவி எல்லாராலும் தாழ்த்தப்படக்கூடியது. சரிதானே? அப்ப எந்த மின்வாயோட போய் இணைஞ்சாலும் அதுலதான் தாழ்த்தல் நடக்கும். அப்ப 2 மின்கலங்கள்ல இது கதோடாக தொழில். இது படுவாகி எந்த மின்வாயோட இணைச்சாலும் அதுதான் என்ன செய்யப்படும்? ஒட்சியேற்றப்படும். இவர் தான் இங்க நடுத்தர கட்டத்துல இருக்கிறார். இவர் தன்னை விட வலிமையான தாழ்த்துங்கருவியோட சேரைக்குள்ள தாழ்த்தப்படுவார். வலிமை உறைஞ்சவரோட சேர்ந்துட்டார் என்றால் தான் ஒட்சியேற்றப்பட்டு இவர் இன்னொரு ஆளை தாழ்த்துவார். அதுதான் அந்த கேள்வியில கேட்கப்பட்டிருக்கு. நீங்கள் இப்ப அனோட் கதோட்டை இனங்கண்டால் உங்களுக்கு களத்தின மின்னியக்க விஷயம் காண முடியும். முதலாவது கேள்விகளை உருவாக்கக்கூடிய வித்தியாசமான மின்ரசாயன கலங்களின் எண்ணிக்கை 3. உருவாக்கக்கூடிய வித்தியாசமான மின்ரசாயன கலங்களின் எண்ணிக்கை 3. ஒன்றுக்கும் மேற்பட்ட மின்கலங்களில் அனோட்டாக தொழிற்படும் மின்வாயினது நியம மின்வாய் அழுத்தம் ஜாதகம். ஏன்னா இந்த பேர் போடாதாலே அப்படி கேட்டுருக்காங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட மின்கலம் முதலாவது மின்கலத்திலே அனோட்டாக தொழிற்படுது சய 2.7 வோல்ட். அதே மாதிரி கலம் 3லையும் அதுதான் அனோட்டாக தொழிற்படுது. அதனுடைய மின்வாய் அழுத்தம் என்னன்னு கேட்டால் சய 2.7 வோல்ட். இப்ப அதுக்கு ஏபிசி என்று பேரிட்டால் மின்வாய் என்னன்னு கேட்கலாம். அப்ப சய 2.7 வோல்ட் சொல்லி உருவாக்கக்கூடிய உயர் மின்னியக்க விசை யாதென்று உங்களுக்கு தெரியணும். நான் திருப்பி திருப்பி கதைக்கிற ஒரு விஷயம் தான். ஒரு கலத்தினுடைய மின்னியக்க விசை உயர்வாக இருக்கணும் என்றால் மின்ரசாயனத்தோட நல்லா மேலே இருக்கிற ஒரு மின்வாய் மின்ரசாயனத்தோட நல்லா கீழே இருக்கிற ஒரு மின்வாயும் எடுக்கணும். அப்பதான் வித்தியாசம் பெரிதாக இருக்கு. கலம் 1ல வித்தியாசம் இது 2க்கும் விடப்பட்டது. கலம் 2ல இது 2க்கும் விடப்பட்டது. ஆனா கலம் 3ல சய 2.7க்கும் 0.8க்கும் விடப்பட்டது. அவையில கூடுதலான மின்னியக்க விசையை தோற்றுவிக்கக்கூடிய கலம் மின்வாழுத்தம் சய 2.7 வோல்ட்டை சக 0.8 வோல்ட்டையும் கொண்ட மின்வாய்களால் உருவாக்கப்பட்ட கலம். அதாவது கலம் 3 தான் அதிகளவான மின்னியக்க விசையை தோற்றுவிக்கும். உங்களை கேட்டது அந்த கலத்தினுடைய மின்னியக்க விசை யாது என்று கேட்டிருக்கு. ஆகவே நாங்கள் கலம் 3க்கு எழுதினா சரி செல் மின்வாய் அழுத்தங்கள் நியம மின்வாய் அழுத்தங்கள் சொன்னால இ கதோட் மைனஸ் இ அனோட். இங்க கதோட் சக 0.8 வோல்ட். அனோட் வந்து மறையேற்றம் கழிக்க போறோம் சய 2.7 வோல்ட். சரியா? மைனஸ் மைனஸ் பிளஸ் வரும். அது சக 2.7 வரும். ஆகவே 3.5 வோல்ட் நாம 2.6 இருந்தா 2.6 கொடுக்கும் 3.5 வோல்ட். இதுதான் இந்த 3 மின்வாய்களாலையும் மாறி மாறி இணைச்சு பெறக்கூடிய உயர் மின்னியக்க விசையை கொண்ட ஒரு கலமாக இருக்கு. ஏனைய 2 கலங்களும் இந்த மின்னியக்க விசையோட குறைவா இருக்கும். வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுல இருந்து கழிங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். 1 வோல்ட் தான் வரும். இங்க 0.8 இருந்து இதை கழிச்சிங்கன்னா 1.7 2.5 வரும். இதுதான் இதுல 2.5 வோல்ட், அதுல 1 வோல்ட், இதெல்லாம் 3.5 வோல்டேஜ் கரண்ட் வரும். மின்னியக்க விசை வந்து கூட. சரியா? புள்ளுரிகள் எல்லாம் செய்தீங்களோ? சரி இருக்கட்டும் பாப்போம் அடுத்த வேலையோட சார். சரியா? இப்போ நான் இதை அழிக்கிறேன். நீங்க எல்லாம் செய்திருப்பீங்கன்னு நம்புறேன்.
இந்த கேள்வி தாண்டா அந்த எஸ்ஏ கேள்வி. 3 மின்வாய்கள் கொடுத்து கடத்து கம்பி, உப்பு பாலம், மின்பவர்கள் எல்லாம் எல்லாம் கழிச்சு போட்டு உருவாக்கக்கூடிய கலங்களை விரைவடம் ஆக்குவேன்னு சொல்லியிருக்கு. இப்ப இந்த கலங்களுக்காக யூபிஎஸ்சி பேர் கேட்டு மின்னிய கவிதை. அப்ப ஒரு காலத்துக்கு செய்ய தெரிஞ்சா 3 காலத்துக்கும் அப்படித்தான். போட்டோ காப்பி அடிச்ச மாதிரி வேலையை செய்து கொண்டு போகலாம். வருமானங்கள் மட்டும் மாறிக்கொண்டு போகும். ஒரு எம்சிக்கு கேள்வி, இந்த எம்சிக்கு கேள்வி அப்படியே எஸ்ஏ மாறிட்டாங்க. சரி, அடுத்த கேள்வி இருக்கா பாருங்க, நோட் பண்ணி கொள்ளுங்க. மாணவன் ஒருவன் மாணவன் ஒருவன் மாணவன் ஒருவன் மாணவன் ஒருவன் மின் உற்பத்திக்கு மின் உற்பத்திக்கு L, M ஆகிய L, M ஆகிய வெவ்வேறு உலோகத்தின் சோடிகளை பயன்படுத்தி உருவாக்கிய உபகரணத்தின் வரிப்படம் ஒன்று தரப்பட்டுள்ளது. இந்த வரிப்படம் இதுதான். அயன் பரிமாற்றத்தை மேற்கொள்வதற்காக ஊடுபோடு பென்சாவு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு உலோக மின்வாய், இன்னொரு உலோக மின்வாய். இது எல், இது எம், இது அனோட். இலத்திரன் பாயிர திசை என்ற தந்திருக்கு. இலத்திரன் பாயிர திசை வந்து இதா. இலத்திரன் வந்து எல்லில இருந்து எம்ம நோக்கி பாயுதான். படத்துல குறிக்கப்படும். இது எல்லின் ஒரு நீர்க்கரசல், இது எம்மின் ஒரு நீர்க்கரசல். இந்த படத்துக்கு எழுதி கொள்ளுங்க. இதுக்குள்ள எழுதி கொள்ளுங்க. அம்புக்குறி மூலம் காட்டிய திசையில் அம்புக்குறி மூலம் காட்டிய திசையில் அம்புக்குறி மூலம் காட்டிய திசையில்
இலத்திரன் பாய்ச்சலை ஆரம்பத்தில் பெறுவதற்கு இலத்திரன் பாய்ச்சலை ஆரம்பத்தில் பெறுவதற்கு இலத்திரன் பாய்ச்சலை ஆரம்பத்தில் பெறுவதற்கு கீழ்காணும் அட்டவணையில் கீழ்காணும் அட்டவணையில் குறிப்பிட்ட கீழ்காணும் அட்டவணையில் குறிப்பிட்ட கீழ்காணும் அட்டவணையில் குறிப்பிட்ட எந்த ஜோடி உலோகங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் எந்த ஜோடி உலோகங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் எந்த ஜோடி உலோகங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் இது ஒரு எம்சிக்கு கேள்வி பாஸ் பேப்பர்லாம் வந்தது இந்த கேள்வியில இருந்து நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ல முயற்சிக்கிறேன் சரியா இதுல 5 விடை இருக்கு எல்லாக ஒரு உலோகமும் எம்மாக ஒரு உலோகமும் இருக்க போகுது சரியா முதலாவது விடை எல் என்பது பிபி ஆகவும் எம் என்பது செட்டன் ஆகவும் தெரிவு செய்யப்பட்டால் இது சாத்தியப்படும் ஒன்று கேட்கலாம் இரண்டாவது விடை என்ன சொல்லப்பட்டிருக்கு எல் என்பது எஸ்என் ஆகவும் எம் என்பது நிக்கல் ஆகவும் இருந்தால் சாத்தியப்படுமா மூன்றாவது விடை எல் என்பது சட்டன் ஆகவும் எம் என்பது எஸ்என் ஆகவும் தெரிவு செய்யப்படும் நாலாவது விடை எல் என்பது பிபி ஆகவும் எம் என்பது என்ஐ ஆகவும் அஞ்சாவது விடை இது சிஜுவாகவும் இது சட்டன் ஆகவும் இந்த ஜோடிகளை இந்த ஒழுங்கில் எடுத்துக்கொண்டால் இந்த காட்டிய திசையில இலத்திரன் பாய்ச்சல் நிகழும் என்று கேட்டு இதுல எந்த ஜோடியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இலத்திரண்ட திசை எல்லில இருந்து எம்மை நோக்கி ஓட வேணும் என்று சொன்னால் இதுல எந்த ஜோடி உலோகங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றா என்ன அர்த்தம் இந்த சாயனத்தோட கொஞ்சம் பண்ணாலும் பார்த்து வை என்ற அர்த்தம் அல்லது தாக்கவித தொடராவது ஞாபகத்துல இருக்கணும் என்ற அர்த்தம் அந்த தொடர்ச்சியாவது எங்கே இருந்து பாக்கு சரியா உங்களுக்கு தெரியும் அனோட்டில இருந்து கதோட்டுக்கு இலத்திரன் பாய்ச்சல் நடக்கும்னு சொல்லி அனோட்டில ஒட்சியேற்றம் நடக்கும்னு தெரியும் கதோட்டுல தாழ்த்தல் நடக்கும் அனோட் மின்ரசாயனத்தோட எங்க இருக்கணும் அப்ப மேல இருக்கணும் கதோட் கீழே இருக்கணும் அப்ப இதுல குறிப்பிடப்பட்ட சோடிகள்ல எல் வந்து மேல இருக்கிற ஒரு உலோகமாகவும் எம் வந்து கீழே இருக்கிற உலோகமாகவும் எந்த ஜோடியில இருக்குதோ அந்த தான் நீங்க தெரிவு செய்யலாம் அப்ப உங்களுக்கு முதல் என்ன செய்யணும் மின்ரசாயன தொடர் கொஞ்சம் என்றாலும் விளங்கி இருக்க வேணும் இதுல விடையெடுக்கலாம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு ஓரளவு பரிச்சயமான மூலகங்கள் சிலது இருக்கு சில விடைகளை தட்டி கொள்ளலாம் இப்ப அஞ்சாவது விடைய பாருங்க செப்பையும் சட்டெண்ணையும் கொண்டு மின்ரசாயன தொடர் மின்ரசாயன கலம் உருவாக்கப்பட்டால் எங்க இருந்து மின்னோடும் சட்டநிலை இருந்து செப்புக்கு மின்னோடும் ஆகவே அஞ்சாவது விடை பொருத்த பாடட்டது இந்த சட்டன் அனோட் செப்பு கதோட் மின்ரசாயன தொடர்ல சட்டன் தான் மேல இருக்கு அப்ப அவன் சொல்றான் எல்லில இருந்து எம்முக்கு ஓடணுமா அப்ப எல்லில இருந்து எல்லுக்கு ஓடணும்னா எல் என்ன இருக்கலாது செப்பாக இருக்கலாது எல் செப்பன்னு சொன்னால் மின் என்ன செய்யும் சட்டநிலை இருந்து ஓடும் அப்ப எம்மில இருந்து எல்லுக்கு ஓடும் ஆகவே இந்த கேள்விக்கு அஞ்சாவது விடை பொருத்தமற்றது
முதலாவது விடயம் உங்களுக்கு தாக்கவித தொடர்ல ஞாபகம் இருக்கு. சட்டனுக்கு கீழே தான் பிபி இருக்கு தாக்கவித தொடர்ல. அவ சட்டனையும் பிபியை முனைச்சால் சட்டனில் ஒட்சியேற்று நடக்கும், பிபியில தாழ்த்தல் நடக்கும். ஆகவே இலத்திரன் எம்மில இருந்து எண்ணு போடுமே தவிர எண்ணில இருந்து எம்மு கூடாது. முதலாவது விடையும் பொருத்தமற்றது. அடுத்தது மூன்றாவது விட எங்களுக்கு தெரிஞ்சதுதான். சட்டென்னும் எஸ்என்னும் தாக்கவித தொடர்ல நாகம் வந்து கீழே வரும் வெள்ளியம். சரிதான். அப்ப சட்டனுக்கு கீழே எஸ்என், எஸ்என்னுக்கு கீழே பிபி. பிண்டசாயன தொடர் அன்னளவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் என்பது இந்த கேள்வியில இருந்து கொஞ்சம் விளங்க வேண்டிய விஷயம். தாழ்த்தல் அழுத்தம் தந்திருந்தால் தாழ்த்தல் அழுத்தத்தை வச்சு கூட நாங்க கண்டுபிடிக்கலாம். ஆனா இங்க மூலகத்தின் சோடிதான் தந்திருக்கு. தாக்கவே தொடர்ல சட்டனுக்கு கீழே தான் எஸ்என் வரும், எஸ்என்னுக்கு கீழே தான் பிபி வரும், ஐதரசனுக்கு வந்து அதுக்கு கீழே தான் செப்பு வரும். அப்ப அஞ்சாவது விட என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த ரெண்டையும் கொண்டு இருக்கணும்னு சொல்லி இதை கொண்டுதான் இதுல ஒட்சியேற்ற நடக்குது, இதுல தாழ்த்தல் நடக்கும். அப்ப ஒட்சியேற்றப்படுற இடத்துல நிலத்திரம் விடுவிக்கப்படும். அப்ப எம் வந்து சட்டன் ஆகிருக்கிறார். அப்ப அஞ்சாவது பொருத்த முடியும். முதலாவது விடையில சட்டனும் பிபியும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இப்பவும் சட்டன்ல இருந்தா நிலத்திரம் ஓடும். அப்ப சட்டன் என்னண்டு எம் ஆயிருக்கு. அப்ப முதலாவது விடையும் பொருத்த பாடம். உங்களுக்கு இதுல நிக்கல்லாம் சில நேரத்துல பிரச்சனையை கொடுக்க வேண்டாம். நிக்கல் எங்க இருக்கு என்பது தாக்கவே தொடர்ல இருந்து பார்க்கலாம். ஆனா விடையொன்று எடுக்கக்கூடியதாக இருக்கும். என்னன்னா எஸ்என்னும் சட்டனும் தாக்கவே தொடர்புகளால வரும். எஸ்என்னையும் சட்டனையும் நீங்கள் நினைக்கலாம். இங்க சட்டனில இருந்து எஸ்என்னுக்கு இல்லாத்திரம் ஓடும். ஆனா சட்டன் எல்லாம் இருக்கு. இங்க சட்டன் எம்மா இருக்கு. விளங்கிக் கொள்ளுங்க. முதலாவது விடையிலையும் அஞ்சாவது விடையிலையும் சட்டன் எம்மா இருக்கு. அப்ப ஒட்சியேற்றப்படுற மின்வாதிகள் தான் இலத்திரன் பாய்ச்சல்கள். அப்ப எம்மாக சட்டன் இருக்கிறாங்க. ஆனா மூன்றாவது விடையில சட்டன் எல் என்று சொல்லிருக்கு. அப்ப இது எல்லாகவும் இது அதுக்கு கீழே உள்ள எஸ்என் ஆகவும் இருந்தால் இங்க ஒட்சியேற்ற நடக்கும், இங்க தாழ்த்தல் நடக்கும். நீங்கள் மின்ரசாயன தொடரை தட்டி பாருங்க நிக்கல் எங்க இருக்குன்னு சொல்லி. இந்த கேள்வியில மின்ரசாயன தொடர் ஞாபகம் இருந்தாதான் நிக்கலை கண்டுபிடிக்கலாம். தாக்கவே தொடர்ல நிக்கல் இல்லதான். தாக்கவே தொடர் எல்லா மூலகங்களையும் உள்ளடக்கியது இல்லதான். அதுல பாருங்க, நிக்கல் வந்து எஸ்என்னுக்கு மேல இருக்கு. எஸ்என் பிபிக்கு மேலதான் நேரடியாக மேல வருது நிக்கல். அப்ப எஸ்என்னுக்கும் பிபிக்கும் மேல நிக்கல் வாரதால இந்த விடையும் இதே கதை தான். நிக்கல்ல இருந்தா நிலத்திரனோட மற்ற திசையிலான. இப்ப நீங்கள் யோசிக்க வேணும் எந்தெந்த ஸ்தானங்கள் யார் யார் இருக்குன்னு சொல்லி. தாக்கவே தொடர் என்றாலும் ஞாபகத்துல வச்சிருங்க. சரி, எஸ்என்னுக்கும் பிபிக்கும் மேலதான் நிக்கல் வருது. இந்த தானம் இதுல வரும். அப்ப இங்க நிக்கல் வந்து ரெண்டு பேரோட சேருக்க நிக்கல்ல இருந்து இலத்திரம். அப்ப நிக்கல் எம்மா வச்சிருக்கலாம். சரி, அடுத்த ஒரு படம் ஒன்று தூரம் கவனிங்க.
சரி, இந்த படத்தை பார்க்கணுங்க. இது ஏஜி, இது சிஜு செப்பு, NaNO3 கரைசலான நினைக்கப்பட்டிருக்கு உப்புப்பாலம். NaNO3 கரைசல். இங்க Ag பிளஸ் செறிவு 1 மூல் டெசிமீட்டர் -3 என்று சொல்லப்பட்டு ஒரு தசமானது திருத்தமானது. நீங்கள் செறிவு குறிப்பிடும் போது இப்படி குறிப்பிட்டுக் கொள்ளுங்க. அங்கேனாலும் Cg2 பிளஸ் இந்த ரெண்டு மின்வாய்களினுடைய தாழ்த்தல் அழுத்தங்கள் தரப்பட்டிருக்கு. Cg2 பிளஸ் இந்த தாழ்த்தல் அழுத்தம் சக 0.34 வோல்ட். இந்த தாக்கங்கள் யாவும் தாழ்த்தல் அழுத்த திசையில குறிப்பிடப்பட வேணும். தாழ்த்தல் அழுத்தம் தான் நீங்க சொல்றீங்க. 0.80 வோல்ட். சரியா? கேள்வி எழுதுங்க. 25 பாகை சியில் 25 பாகை சியில் 25 பாகை சியில் 25 பாகை சியில் மேலுள்ள கலத்தை கருதுக. மேலுள்ள கலத்தை கருதுக. இருபத்தி அஞ்சு பாகை சியில் மேலுள்ள கலத்தை கருதுக. களத்திலிருந்து மின் பெறப்படும் போது களத்திலிருந்து மின் பெறப்படும் போது களத்திலிருந்து மின் பெறப்படும் போது பின்வரும் கூற்றுக்களில் எது அல்லது எவை சரியானது அல்லது சரியானவை? பின்வரும் கூற்றுக்களில் எது அல்லது எவை சரியானது அல்லது சரியானவை? பின்வரும் கூற்றுக்களில் எது அல்லது எவை சரியானது அல்லது சரியானவை?
சரி, முதலாவது ஏ பகுதி. ஏ விட ஏ. கல அழுத்தம் அழுத்தம் 0.46 வோல்ட்டில். கல அழுத்தம் 0.46 வோல்ட்டில் கல அழுத்தம் 0.46 வோல்ட்டில் மாறிலியாக தொடர்ந்திருக்கின்றது. சரியா? கூட்டு சரியோ இவ்வளவு ஒன்று தீர்மானிச்சு கொள்ளுங்க. கல அழுத்தம் 0.46 வோல்ட்டில் மாறிலியாக தொடர்ந்திருக்கின்றது. பி, கலத்தினுடைய கேதோட் இந்த கலத்தின் கேதோட் செப்பு ஆகவும் அனோட் ஏஜியாகவும் உள்ளன. சரியா? பி வந்து கலத்தினுடைய கேதோட் செப்பாகவும் அனோட் ஏஜியாகவும் உள்ளது. சி நேரயன்கள் கேதோட்டின் அறைக்கும். இங்க உப்பு பாலத்துல என்ன பயன்படுத்தப்பட்டிருக்க? நேர் அயன்கள் கேதோட்டின் அறைக்கும், எதிர் அயன்கள் அனோட்டின் அறைக்கும் நகருகின்றது. அடே கட்டாக ஒரு 4 நிமிஷம் அல்ல 5 நிமிஷத்துல ஜாயின் ஆகுங்க. நேர் அயன்கள் கேதோட்டின் அறைக்கும்